குருநாதரை வெளிப்படுத்தினது மாதிரி எப்படி? ஆமாம், நான் இருந்து இதை படிக்க சொல்கிறதுனால இப்போ வந்து சுவாபாவ என்னமோ அவங்க குருநாதரை வெளிப்படுத்துது. ஆனால் இப்போ நான் இந்த பரதேசி உட்காந்து இது வாசிக்க சொல்லும் போது இப்போ நான் வந்து அவரை வெளிப்படுத்துகிறேன். இதுதான் இதில் உள்ளது. சரி, நமக்கு அதில் இன்னும் சந்தோஷம் தானே, நம்ம இருந்தாலும் சரி இப்படி போய்க்கிறோம் அப்படின்னு தான். இன்னும் ஒவ்வொரு பூஜைக்கும் அவங்க அனுபவங்கள் இந்த மாதிரி அவங்க வெளிப்படுத்தணும்னு விரும்பியிருக்கிறாங்க. இதில் நிறையா வரும். அவங்க என்னெல்லாம் கண்டு ரசித்தாங்க, எப்படியெல்லாம் அவங்க அந்த சித்தாந்த ரீதியாக எதெல்லாம் அவங்க உணர்ந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொரு பூஜைக்கும் இந்த மாதிரி நான் வெளிப்படுத்துறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க கேட்டு வாங்கியிருந்தாங்க. எந்த அளவுக்கு அவங்க வெளிப்படுத்துகிறாங்கிறது வர வர தான் தெரியும். அது அவங்களுடைய முயற்சி என்ன சொல்கிறது, உழவு கொடுத்து கூட இன்னும் இவங்க வந்து சீர்திருத்த ஆக மாட்டேங்கிறாங்களோங்கிற ஆரம்பத்தில் அவங்க தெரியாது வெளிப்படுத்துறது. வெளிப்படுத்தினாலாவது இவங்கள்ட்ட அந்த மாற்றங்கள் வருமா அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. அது முதல் அனுபவத்தை வந்து அவங்க குழு முன்னிலைப்படுத்தி தான் எதுவுமே பண்ண முடியும். அந்த அடிப்படையில் அவங்க குழுவை முன்னிலைப்படுத்தியிருக்கிறாங்க. சரியா? இப்போ நான் உங்கள் முன்னாடி நான் என் குருவை முன்னிலைப்படுத்தின மாதிரி ஆகிடுச்சு. சரியா? சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ இதெல்லாம் அவங்களுக்கு குருகுலம் எப்படிங்கிறத வச்சு நடத்தியே இப்போ அவங்களுக்கு ஒரு 14 வருஷம் ஆகிப்போச்சு. 14 வருஷம் கழித்து அது அவங்கள்ட்ட வெளிப்படுது அப்படின்னா அப்போ அவங்க எந்த அளவுக்கு அதை உணர்ந்து உள்வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சுதா? 14 வருஷத்துக்கு கழித்து அவங்க இன்றைக்கி வெளிப்படுத்துகிறாங்க இல்லையா? அப்போ அவங்களுக்குள்ள அந்த நினைவாற்றல்ங்கிறது, அந்த நினைவாற்றலுங்கிறத விட அந்த ஆன்மா ரீதியாக அவங்க உணர்ந்து அந்த கொடுக்குற விஷயங்களெல்லாம் உள்வாங்கி வச்சுருக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி அவங்க வெளிப்படுத்த முடியும். இல்லைன்னா வெளிப்படுத்த முடியாது. இதில் நிறைய தப்பு வந்துடும். புரியுதுங்களா? அது உங்களுக்கு வெளிப்படுத்துகிறாங்க, நீங்கள் அப்படி எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களை அவரவரை சார்ந்தது தானே. யாரும் திணிக்க முடியாதுல்ல. எடுத்துகிட்டு போகிறதும் எடுத்துகிட்டு போகாது அவங்களுக்கு. சரியா? இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகமான இதுகள் அந்த இதில் ஏதாவது கேட்க வேண்டியிருந்தால் கேட்டுக்கோங்க. ஏழு மணிக்கு முன்னாடி 7 மணிலேருந்து 9 வரைக்கும் நடத்தினேன். மறுபடியும் அந்த மௌனம் தானா? பிரபஞ்சம் உள்ள நம்ம சில விஷயத்த கிடக்கிறோம். இயற்கைனா அது என்ன? இந்த இதுக்கு இது கேட்குறீங்க? நான் இப்போ இந்த இதுக்கு தான் கேட்டேன். அது உபதேசத்துக்கு சம்மந்தப்பட்டது. அது இது உள்ள உங்களுக்கு ஒன்றும் கேட்க தெரியல, இல்லை விருப்பம் இல்லைன்னா விட்டுடலாம். கேட்க தெரியலனாலே என்ன விருப்பம் இல்லைன்னு தான் அர்த்தம். இதுதானே? இதில் இப்போ சொன்னதுக்கு இது இப்போ அது எல்லாம் உங்களுக்கு யாவும் இருக்கான்னு தெரியாது. சித்தாந்தமே தானே? எந்த வரியை வச்சு கேட்குறதுன்னு தெரியாது முதல்ல. எங்கள் யாராவது ஒருத்தர் கேளுங்க பார்ப்போம். ஏதாவது ஒரு வரி யாவும் வச்சு சித்தாந்தமே குருநாதான் அதில் ஒரு வரி இருந்துச்சு. சித்தம் கலைப்பதே குருநாதன். சித்தம் தெளிவதே, கலைப்பதே இல்லை, தெளிவதே. அது தெளிவதே குருநாதன். சித்தம் அதாவது சித்தம் தெளிய வைப்பவரே குருநாதர். குருநாதா அப்படின்னு குருநாதரேன்னு கொண்டு வரணும், குருநாதான்னு கொண்டு வரணும். உனக்கு பிடிச்சிருக்கிற பீடைகள்லாம் போய்க்கு தெளிய வைக்கிறது அவங்க தானே, வேற யாரும் இருக்கு. பீடைக்கு தான் சித்தம்னு சொல்கிறேன். எனக்கு பிடிச்ச பீடைன்னு சொன்னால் உங்களுக்கு கூட மனச்சங்கட்டமாக இருக்கும் இல்லையா? இல்லை சந்தோஷமாக இருக்குமா? அதனால யார் மனசும் புண்படக்கூடாது, கொடுக்குற விஷயத்துலையும் புண்படக்கூடாது. அந்த மாதிரி யாரா
ஒரு வரியாவது கேட்டதுக்காக கேட்டார். அப்படி இல்லை சாமி, இதுலேயும் டவுட் இருந்துச்சு, இதுலேயும் இருந்துச்சு, அதுதான் கேட்கணும். அதுலேயும் இல்லை சார், எதில் இருக்கு? இல்லை சாமி, அங்கே வச்சு நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது அதில் கேட்கணும்னு சில பாயிண்ட்ஸ் தோணுச்சு. இதில் கேட்டுகிட்டே இருக்கும்போது இதுலேயும் கேட்கணும் வச்சு கேட்கணும் தோணுச்சு. நான் வந்து சொல்லலையே, சரி என்ன தோணுதோ அது கேளுங்கன்னு தான் சொல்கிறேன். சரி கேட்டு பழகினா தான் நமக்கு கேள்விகள் பிறக்கும். நான் கேட்கணுங்க அப்படி கேட்டதுனால இவர் அப்படி கேட்டார் அப்படின்லாம் யாரும் நினைக்க மாட்டாங்க. சரியா? நான் எல்லாத்துக்கும் என்ன சொல்கிறேன்னா, என்ன கேட்கணும்னு மனசில் தோணுதோ அது கேட்டுறணும். அவங்க அப்படி நினைப்பாங்களா, இவங்க எப்படி நினைப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோசிக்கணுங்கிற அவசியம் இல்லை. வேறு யாருக்குமே இல்லையா? அவ்வளோதான். சரி, இதை விட்டுருவோம். இப்போ வாங்க அதுக்கு